ஹலோ, அமெரிக்கால இருந்து மெட்ராஸ்க்கு வந்த உங்க ராதா இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கா. அவ உயிருக்கு நாங்க வச்சிருக்க விலை 10 லட்சம். அத மரியாதையா பல்லாவரம் ஆந்தோப்பு வந்து கொடுத்தீங்கன்னா அவளை உயிரோட பாக்கலாம். இல்லன்னா அவ செஞ்சாதீங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேணும். நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறேன். ஒண்ணு செஞ்சாதீங்க, ஒண்ணு செஞ்சாதீங்க. நான் இப்ப பணத்தை கொடுத்து அனுப்புறேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவங்க உயிரோட பார்க்க முடியும். இல்லைன்னா கொண்டு மிரட்டுறான். நான் போய் பணத்தை கொடுத்துறேன். நீங்க கொண்டு போய் கொடுத்துறேன். அதை அழைச்சிட்டு வாங்க ப்ளீஸ். இதெல்லாம் அப்படி விடக்கூடாது. நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன். சுமாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ராதாவோட உயிர் தான் முக்கியம். நீங்க இருங்க, இப்போ பணத்தை எடுத்து வந்துடுறேன். நாம தான் திருடன்னா ஊர்ல உள்ள எல்லாருமே திருட்டு போயலா இருக்கு. என்னது? அன்புடி, ராதாவுக்கு 10 லட்சம் ரூபாய் தர தயாராக இல்லை. அதற்கு பதிலாக தாங்கள் கூறியபடி இதே இடத்தில் அவள் பிணத்தை வைத்தால் பெற்றுக்கொள்ள தயார். மிக்க நன்றி. முக்கியமா இந்த லெட்டர் எங்க வீட்டுல இருந்து யாரும் எழுதிருக்க மாட்டாங்க. என் கார்டியன் என் மேல உயிரே வச்சிருக்காங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அப்படின்னா உனக்கும் உன் கார்டியனுக்கு இடையே யாரோ ப்ளே பண்றாங்க. நீ செத்துட்டா ஏதோ பெருசா கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க எப்படியோ போய் தொலையிட்டோம், நமக்கு பணம் ஒண்ணு சேரலையே. என்ன விட்டுடுங்கய்யா, நான் வீட்டுக்கு போறேன். வேணும்னா என் நகரத்தெல்லாம் பெட்டிக்குள்ளதான் இருக்கு, அதெல்லாம் வித்து பணம் எடுத்துக்கங்கய்யா. ஐடியா அப்படி செய்வோமா? இந்த பொண்ணு ஆபத்தை எதிர்நோக்கி நிக்கிறா. இந்த சமயத்துல நாம சுயநலமா நடந்துகிறது மனிதத்தன்மையே இல்லை. அதுக்காக ஆயுஷ் பூரா அவளுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்த சொல்றீங்க. அவ சாப்பாட்டை தின்னுட்டு அவளுக்கே யாரோ துரோகம் பண்ண நினைக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிக்க வேண்டாம். ஐயோ, இது நமக்கு வேண்டாத வேலை. மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும் வாழணும்னு நினைச்சா அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். முதல்ல நான் இந்த பொண்ணை வச்சு பணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ இந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? பதில் சாப்பிட்டீங்க அழகண்ணே, சீக்கிரமா வரேன். மறைப்பீங்களே பையன். ஹலோ ரவி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னோட புத்திசாலிங்க நிறைய இருக்கா. ஆனா உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்துக்க தெரியுமா? நீ நம்பிக்கையானவங்கிறதா. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த வெட்டு குத்து கொலை எல்லாம் நமக்கு வேணும். ஏன்னா ஜெயிலுக்கு நான் தடவை போக முடியாது. நம்ம சிஸ்டர் நம்மள ஓட்டா வேற ஆள் இல்லப்பா. நான் ஒருத்தர மனசார விரும்புறேன். அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு என் கண்ண மட்டும்தான். கவலையப்படாத. இப்ப நான் போட்டு இருக்க திட்டம் மட்டும் சக்சஸ் ஆயிட்டா இவர் பெரிய கோடீஸ்வரன். ஆமா, என்னுடைய நீண்ட நாள் திட்டமே இதுதான். கோடீஸ்வரனான என் முதலாளிகள் சொத்து போறானா அடையாளம். அதுக்கு தலையா இருந்தவனே அந்த கோடீஸ்வரன் தான். அவன் போயிட்டான். அடுத்த தலையாயிருந்தவ அவளுடைய தங்க, அவளும் இந்நேரம் செத்து போயிருப்பான். இப்போ அந்த சொத்துக்கள் பூராவும் கார்டியனான தேவகி கைக்கு வரப்போகும். அவளுடைய காணாம போன தம்பியா நீ அங்க போற. அவளுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா நடிக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல சமயம் பார்த்து சொத்துக்கள் பூராவும் அவளுடைய அடுத்த வாரிசான உனக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது நமக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே ஓகே.
அனாதாசிரம் சேர்ந்து வரேன். உனக்கு உதவி செஞ்சா பல அனாத குழந்தைகளுக்கு உதவி செய்யும். எந்த ஆசிரமம்? சேவா மையம். நீ அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனா? ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்துல வளர்ந்தவனா அந்த நன்றி உணர்வுக்காக உங்களை போல நல்லவங்க சந்திச்சு பணம் வசூல் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு உதவி பண்றேன். நல்ல காரியமா, தொடர்ந்து செய். கொஞ்சம் இரு, பணம் எடுத்து வரேன். அம்மா, ஏதாவது சாப்பிட்டு போறியா? என்ன சாப்பிடுற? கொஞ்சம் நீராகாரம் தான். நீராகாரமா? அதைத்தான் நீ சாப்பிடுவியா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க அக்கா ஒரு வேளை சோறும் 2 வேளை நீராகாரம் தான் கொடுக்கும். அந்த நீராகாரத்தை சாப்பிடறதுக்கு முந்தி எங்க அக்கா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க. உன் பேரு? ரங்க. ஆசிரமத்துல என்ன ரவின்னு கூப்பிடுவாங்க. சங்கரா? சங்கரா உன் பேரு? உங்க அக்கா பேர் ஞாபகம் இருக்கா? நான் அவங்களை பிரிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க பேரு தேவகின்னு ஞாபகம். கொஞ்சம் இருப்பா. சரிதா, இந்த பையன் சொல்றத வச்சு பார்த்தா நிச்சயமா தம்பியா தான் இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்தேன். ஆனா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஆமா, இவன் உன் தம்பிதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சின்ன வயசுல இருக்க போட்டோ ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் இருங்க. இத பாருங்க. கரெக்டா தான் இருக்கு. வேறு ஏதாவது குறிப்பா அடையாளம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் எதையும் சுலபமா நம்பக்கூடியவன், நம்ப கூடாது. ஒரு நிமிஷம். பண்டு காலத்திற்கு மேலே மச்சம் இருக்கு. நான் நம்புறேன் இவரு உங்க தம்பிதான். அத பாருங்க பொட்டி. தெரியுங்க. கணக்குங்க ராதாவுடைய படம் இருக்குல்ல, அதுதான் கணக்குது. சும்மா தூக்கிட்டு வாங்கடா. ₹10,00,000 பணத்தையும் வாங்கிட்டு ராதாவை கொலை பண்ணி பொட்டியில போட்டு அனுப்பிட்டாங்க படுவாவி பசங்க. ராதாவை கொண்டுட்டாங்களா? யாருக்கு டயல் பண்ற? போலீஸ்க்கு பண்ண. போலீஸ்க்கு? ஆமா. கடத்தல்காரங்க ₹10,00,000 கேட்டு நமக்கு போன் பண்ணது ஒன்னே போதும். அவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க நிரூபிக்கிறது. இந்த பணப்பட்டியை திறந்துட வேண்டியதானே? என்ன பொறுத்த வரைக்கும் அது பணப்பொட்டி இல்ல, புதையல் பெட்டி. யாரா நீங்க? யாரு? டாவ மாமா. யார் இந்த மரியாதை கட்டவன்? மாப்பிள கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். நீ யாருடா? என்னது எரும சத்தம்? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை பார்த்து யாரு கேக்குறியா? அசிங்கம். வாய நாங்களா அவளை இங்க வந்தோம். நீங்க தானே எங்களை தூக்கிட்டு வந்தீங்க. நாங்க யார் தெரியுமா? அவ ராதாவுடைய கணவன், நான் அவருடைய மாமா, ஐ மீன் அங்கிள். என்ன உணர? ராதாவுக்கு இந்த கல்யாணமே ஆகல. நீதான் உளர்ற. இதோ எங்க கல்யாண ஆல்பம் பாரு. ராதா 3 பேருக்கு 3 லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஒண்ணு மாப்பிளை, ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு.
வரலாமாப்ல கங்காவும் நானும் அமெரிக்காவில் ஒன்னாக படித்து ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். நான் நேரில் வந்து உங்கள் எல்லோரையும் சர்ப்ரைஸ் படுத்துவதற்காக இதை முன்கூட்டியே தெரியப்படுத்தவில்லை. சென்னை வந்ததும் எங்கள் 3 பேரையும் ஏர்போர்ட்டிலேயே ஒரு கூட்டம் கடத்திவிட்டது. கடத்தியவர்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லை என்றால் என்னை கொன்று விடுவதாக பயமுறுத்தினார்கள். சமயம் பார்த்து நான் தப்பித்துக் கொண்டு என் பிணத்தை அனுப்ப வைத்திருந்த பெட்டியில் எனது கணவரையும் அவரது மாமாவையும் அனுப்பியுள்ளேன். என் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் நான் இந்த நிமிஷமே தலைமறைவாக போகிறேன். நான் இருக்கும் இடத்தை யாருக்குமே தெரிவிக்கப் போவதில்லை. என் கணவர் அவர் மாமாவுக்கு கூட அந்த மறைவிடம் தெரியாது. நான் வரும் வரை என் கணவரையும் அவர் மாமாவையும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளவும், அவர்கள் சொற்படி நடக்கவும் இது என் உத்தரவு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ராதாவோட தாடி எனக்கு மயக்கமா மாடியில் இருக்காங்க. ஏன் மயக்கமா இருக்க? ராதா கெட்டு போயிட்டு சொன்னேன். பொட்டியை திறக்கிறதுக்கு முன்னாலே எப்படி ராதா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். இது உன்னுடைய ஆசையா இல்ல அவசரமா? அவசரத்துலதான் அப்படி சொன்னேன். இப்ப நம்ம அவங்க பாக்கணும். வாங்க போங்க.